எசேக்கியேல் 38:8 திருப்பி வாசிங்க பார்ப்போம். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது இஸ்ரவேல் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய் அப்படின்னு. இஸ்ரவேல் பர்வதங்கள் நிறைந்ததான ஒரு தேசம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல இது முதல் கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுற்றிலும் இருப்பார் அப்படின்னு வசனத்துல இருக்கு. இஸ்ரவேலை சுத்தி நிறைய மலைகள் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுல 2 முக்கியமான மலைகளுக்கு விரோதமாக தான் இப்ப யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த யுத்தம் ஆரம்பிச்சதே முதல்ல எந்த மலை அப்படின்னு கேட்டீங்கன்னா டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியதான, நீங்க இப்ப இஸ்ரவேல்ல எருசலேம்ல பார்க்கக்கூடியதான, இஸ்ரவேல்னு பார்த்தாலே ஒரு எருசலேம்னு போட்ட உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர்ல இருக்க மாஸ்க் இருக்கக்கூடியதான ஒரு சிட்டி தெரியும். எல்லாரும் நம்ம வீடுகள்ல கூட அதை வச்சிருக்கிறோம். நிறைய பேர் வச்சிருப்பாங்க, நான் இல்ல, நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு சிட்டியை ஒண்ணு வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டா எருசலேமை ஆண்டவர் ஒலிவமலையில இருந்து பார்த்த அந்த இடத்தை அவங்க மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த மிக முக்கியமான அந்த மாஸ்க் இருக்கிற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா டெம்பிள் மவுண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. இந்த டெம்பிள் மவுண்ட்டுக்கான சண்டை தான் இப்பொழுது ஆரம்பிச்சிருக்குது. அலெக்சா மாஸ்க் இருக்கிற இடத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் விரும்புறாங்க. அந்த இடத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இஸ்ரவேல் சொல்லுது. காரணம் என்னன்றதை நேத்து பார்த்தோம். ஒருவேளை நேத்து வராதவங்களுக்கு நான் சொல்றேன். அந்த டெம்பிள் மவுண்ட் இருக்கிற அந்த இடம் ஈசாக்கை பலியிட ஆபிரகாம் கொண்டு போன இடம். அது தாவீது காசு கொடுத்து ஓர்னான் கிட்ட வாங்கின இடம். அங்கே சாலமோன் தேவாலயம் கட்டின இடம். அந்த இடத்தில் தான் அவர்கள் 10ஆம் நூற்றாண்டுல, இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 1000 வருஷம் கழிச்சு 10ஆம் நூற்றாண்டுல அந்த மாஸ்க் கட்டப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஒரு 900 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 70ல அந்த தேவாலயத்தை ரோமர்கள் இடிச்சு போட்டாங்க. டைட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீத்துராயன் அப்படின்னு சொல்றவர் தான் அதை இடிச்சு போட்டாரு. சோ அதுக்கப்புறம் 900 வருஷம் அங்க ஒண்ணுமே இல்ல, வெறும் இடமாக அது இருந்துச்சு. கர்த்தர் சொன்னபடி அது வனாந்தரமாய் மண்மேடாய் மாறிடுச்சு. சோ அந்த இடத்தை 10ஆம் நூற்றாண்டில் ஒரு மாஸ்க் கட்டப்பட்டது. இந்த ஒரு கட்டி 1000 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 2000வது வருஷம் அத இஸ்ரவேல் கையில இருந்து எடுக்கணும்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா எங்க மாஸ்க் இருக்கு, அந்த மலை எங்களுக்கு வேணும்னு அவங்க சொல்றாங்க. இல்ல இது ஆபிரகாம் காலத்துல இருந்து எங்க மலை, இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த மலைக்கு விரோதமாய் நீ வருவாய் என்கிறதான தீர்க்க தரிசனம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த வசனம் சொல்லப்படுற காலகட்டத்தில் தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது. யாரு? முதல் தேவாலயத்தை நேபுகாத்நேச்சார் இடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் எசேக்கியேல் தீர்க்க தரிசனம். அந்த காலகட்டத்தில் சொல்லப்படுது, மலைக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் தொடங்கும், இஸ்ரவேல் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். யோசிச்சு பாருங்க எவ்வளவு துல்லியமா இன்னைக்கு மலைக்கு தான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. அக்டோபர் 7 அந்த நாங்க எடுப்போம்னு சொல்லி சொல்லப்பட்ட 2வது மிக முக்கியமான காரணம் அந்த மலைக்கு. இன்னொரு மலை இப்போ நேத்துல இருந்து அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க யுத்தம். எங்கன்னு கேட்டீங்கன்னா கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரியா பார்டர்ல இருக்கக்கூடியதான இஸ்ரவேலுடைய எல்லை. பல நேரங்களில உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும். பல நேரங்களில இந்த இஸ்ரவேல் அப்படிங்கிறது என்ன, எவ்வளவுதான் அவங்க இடம், அவங்க மீடியாலாம் சொல்லும் போது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பாலஸ்தீனர்களை வந்து துரத்திட்டு அவங்களை அகதியாக்கிட்டு அந்த இடத்தை இவங்க புடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சில வசனங்களை மட்டும் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கோங்க விஷயம் என்னன்னு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணின வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயீமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் மட்டும் உள்ளதும் கேனியரும். இப்ப நல்லா கவனிங்க, 2 எல்லைகளை பிக்ஸ் பண்றாரு. இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல கர்த்தர் கொடுத்ததான மேப் இதுல இருக்கு. அவங்களுக்கு எதை ஆண்டவர் வாக்கு பண்ணாரு அப்படின்னு இருக்கு. இதுதான் அவங்களுக்கு பண்ண வாக்கு தத்தம். இதுதான் கர்த்தர் பண்ண வாக்கு தத்தம். யாருக்கு? ஆபிரகாமுக்கு.
இந்த இடத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்குன்னு பாருங்க. அதாவது இந்த பக்கம் நைல் நதி, எகிப்தின் நதி துவக்கி, அந்த பக்கம் ஐப்ராத்னா ஈராக்குடைய ஒரு பகுதி. ஈராக் வந்து 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம். மெசபொத்தோமியா அப்படின்னு சொல்லுவாங்க, யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ். இந்த 2த்துக்கும் நடுவுல உள்ள இடம் தான் ஈராக். ஆபிரகாம் எங்க இருந்து புறப்பட்டு வந்தாருன்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லும். அவர் எங்க இருந்து புறப்பட்டு வந்தாராம் இருக்கா? பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம் காரானூரில் குடியிருக்கும் முன்னமே மெசபொத்தோமியா நாட்டில் இருக்கும் போதே, மெசபொத்தோமியானா என்னன்னா 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம், ஈராக்ல இருக்கும் போது அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்ப என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, அவரை கானானுக்கு வர சொல்லிட்டார் ஆண்டவர். கானானுக்கு வந்துட்டார். கானான்ல இருக்கும் போதுதான் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் எல்லையை நான் பிக்ஸ் பண்றேன், இதான் உனக்கும் உன் சந்ததிக்குமான எல்லைன்னு சொல்றாரு. ஆனா எல்லையை பிக்ஸ் பண்ணும்போது எங்க இருந்து பிக்ஸ் பண்றாருன்னா, யூப்ரட்டிஸ்ல இருந்து நைல் நதி வரைக்கும் பிக்ஸ் பண்றாரு. கானானுங்கிறது இஸ்ரேல் பகுதி மட்டும்தான் கானான். இது ஏன் இவரு யூப்ரட்டிஸ்ல இருந்து பிக்ஸ் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. நல்லா கவனி. ஆண்டவர் சொன்ன பேச்சை கேட்டு அவர் கானானுக்கு வந்துட்டார். இப்ப கானான்ல இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எந்த மட்டோ, அப்படிதானே இருக்கு 15ஆம் அதிகாரத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல. நீங்க வாசிச்ச வசனத்துக்கு முந்தின வசனம் வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இருக்கா 13ஆம் அதிகாரமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். லோத்து 13:14 வாசிங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கே பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அவ்வளவு தூரம் நான் உனக்கு தந்துறேன். இப்ப ஆபிரகாம் எழுந்து போய் கூடாரம் போட்டாருன்னு இருக்கு. இப்ப இஸ்ரவேல் கானான்குள்ள நீ எவ்வளவு நடக்கிறியோ அவ்வளவு உனக்கு சொந்தம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இவரும் நடந்துட்டாரு, கூடாரத்தை போட்டாரு. இப்ப வந்திருக்கணும். ஆனா 15ஆம் அதிகாரத்துல எல்லைய சொல்லும் பொழுது ஆபிரகாம் உன்னுடைய எல்லை எதுன்னு கேட்டீங்கன்னா யூப்ரட்டிஸ்ல இருந்து வச்சுக்கோன்றார். இல்ல நீங்க கானான்ல தான் நடக்க சொன்னீங்க, நீங்க சொன்ன மாதிரியே கானானுக்கு வந்துட்டேன், கானான்ல நடக்க சொன்னீங்க, எனக்கு ஏன் இப்ப நீங்க யூப்ரட்டிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, உன் பார்வையில கானான் தான் வாக்கு தத்தம். ஆனா என் பார்வையில எப்ப என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ முதல் ஸ்டெப் எடுத்து வச்சியோ அந்த இடத்துல இருந்தே உனக்கு தான் நான் கொடுத்துட்டேன், மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டாரு. எப்பவுமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம கணக்கின் படி அல்ல, அவர் கணக்கின் படி பெருசு. அவருடைய கை ரொம்ப பெருசு. அவன் வந்த இஸ்ரவேல் தேசத்தை தான் அவன் நினைச்சான், கானான் தான் நமக்குன்னு. அவர் சொல்றாரு, இல்ல நீ எதை எடுத்துக்கோ, நீ ஃபர்ஸ்ட் என் பேச்சை கேட்டு புரட்ட பாரு உன் வீட்டுல இருந்து, அதுல இருந்து மொத்தமும் உனக்கு தான் சொந்தம். இந்த பக்கம் இவர் ஒரு நாள் பஞ்சம் வந்துருச்சுன்னு தெரியாதனமா எகிப்துக்கு போயிட்டார். அங்க போய் பஞ்சம் ரொம்ப கொடிதாகி பார்வோன் சாராள தூக்கிட்டு போயிட்டாரு. பொழைச்சா போதும் திருப்பி எகிப்து விட்டு ஓடி வந்துட்டாரு. இவர் என்ன சொல்லிட்டாரு, நீ தெரியாம ஒரு இடத்துக்கு போனல எகிப்து, அதையும் வச்சுக்கோன்ட்டார். என்ன ஆண்டவரே, கானான் தானே சொன்னீங்க, கானான் தான் சொன்னேன், ஆனா நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் பாதம் எங்கெங்கெல்லாம் பட்டுச்சோ அத்தனையும் உனக்கு தான் சொந்தம். அவ்வளவுதான். நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. நாம இந்த ஆண்டவரை வச்சுக்கிட்டு ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் கிடைச்சா போதும் ஆண்டவரே என் வாழ்க்கையில, அதை பார்த்துட்டு நான் செத்துற ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு எத்தனை 1000 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தாலும் நீ 1200லயே இருக்கேப்பா, ஒரு 2400 கிடைச்சா போதும், என் வாழ்க்கையில என் கண்ணால பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ நான் உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பூமியில இல்ல வானத்துல, இந்த பூமியை விட பல 1000 கோடி மடங்கு பெருசு. அந்த வானத்துல பரலோகத்துல சிங்காசனத்துல ஏன் கூட உட்கார வச்சுக்கிறேன்னு உன்னை கூப்பிட்டா, நீ இந்த ரோடு முனையில ஆள் போறதுக்கு வழி இல்லாத ஒரு தெருவுல இருக்கிற அந்த மூலையில இருக்கிற லேண்டை கேட்டு நிக்கிற, உன்னை என்ன சொல்ல அப்படின்னு ஆண்டவர் நினைப்பாரு. நான் எப்பவுமே நினைச்சுப்பேன், ஆண்டவர் பரலோகத்துல பெரிய டேபிள் போட்டு நல்ல விருந்து ரெடி பண்ணி வச்சுட்டு
உட்கார்ந்து இருக்கும் போது தூதர்கள் கேட்பாங்க, ஏன் ஆண்டவரே விருந்து ஸ்டார்ட் பண்ணலையா? கற்பனை, நான் அப்புறம் எம்டி ஜெகன் பரலோகத்துக்கு போனாருன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா இப்ப அது வேற பெரிய பிரச்சனையா இருக்கு. எதையாவது சொன்னோம்னா அவர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாருங்கிறிய, இதுதான் சாக்குன்னு அவங்களும் ஆமான்னுறாங்க. அதனால நல்லா கவனிங்க, இது என்னுடைய சும்மா கற்பனை. பெரிய டேபிள்ல எல்லாத்தையும் ஆண்டவர் வச்சுட்டு அப்படியே தூதர்கள் பார்த்து கேட்பாங்க, ஆண்டவரே எவ்வளவு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலையா? 2 விஐபிஸ் கொஞ்சம் பேர் வர வேண்டி இருக்கு, அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாருப்பா? இல்ல நான் மதுரையில குட் சமாரிட்டன் சர்ச்சில் இருந்து கொஞ்சம் பேர் வர வேண்டி இருக்கு, அவங்களுக்காக தான். இருங்க, நான் இன்னும் முடிக்கலையே, அதுக்குள்ளேயே தட்டிட்டீங்களே. நீங்க என்ன நம்பி கையெல்லாம் தட்டக்கூடாது, புரியுதா? முடிக்கிற வரைக்கும் தட்டாதீங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தான் வச்சிருக்கிறோம், அவர்கள் வந்த பிறகுதான் நம்ம இதை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு உடனே அந்த தூதர்கள்லாம், அப்படியா இவ்வளவு பெரிய விஐபிஸா, மதுரையிலயா, குட் சமாரிட்டன்லயா, அப்படி எட்டி கீழே பார்த்தா அவன் கீழே ஒரு சிக்கன் லெக் பீஸுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். டேய், எனக்கு ஏன்டா லெக் பீஸ் கொடுக்கலன்னு. இப்ப தூதன் எப்படி மண்டையில அடிச்சுப்பான் பாருங்க. அட பாவி, உனக்கு மேல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ரெடி பண்ணிட்டு நாங்க உட்கார்ந்து இருக்கோம், கீழே ஒரு சிக்கன் பிரியாணிக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, ஒரு BMW காருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட செவுரு ஏன்டா எக்ஸ்ட்ராவா கட்டிட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, உன்னை என்னத்த சொல்ல அப்படின்னு அவங்க அடிச்சுப்பாங்க. இப்ப கை தட்டுங்க. இல்ல, பல நேரத்துல பரலோகம் நமக்கு நியமிச்சு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை கணக்கு பண்ணீங்கன்னா இந்த பூமியும் அதன் நிறைவு கூட பத்தாது. கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்கிறார். நான் அந்த ஆபிரகாமுடைய இந்த பார்டரை நினைக்கும் போதெல்லாம் யோசிப்பேன், அவன் கற்பனையில கூட நினைச்சிருக்க மாட்டான். அவன் கிளம்பி கானானுக்கு போறான், அங்க போய் தான் ஆண்டவரே கேட்கிறாரு, ஆபிரகாம் ஆண்டவரே எனக்கு இந்த தேசத்தை தருவீங்களான்னு. எழுந்துச்சு நட தரேங்கிறாரு. 75 வயசுல எழுந்துச்சு நடக்கிறாரு. எவ்வளவு தூரம் நடந்திருக்கு போறாரு? 75 வயசு கிழமை எவ்வளவு தூரம் நடந்திருப்பாரு? அவர் நினைச்சிருப்பாரு, இவ்வளவு நடந்திருக்கோம், கர்த்தர் இதை கொடுத்தா தோத்துறோன்னு. ஆண்டவர் சொல்றாரு, இது இல்ல, முதல்ல எனக்கு கீழ்ப்படிஞ்ச பாரு, அதையுமே நான் கணக்குல வச்சுக்கிட்டேன். நாம் நினைக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு, இனிமேட்டு தான் கொடுக்க போறாருன்னு. என்னைக்கு நீங்கள் ஆண்டவரை முதலாக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கணக்கில் வச்சிருக்கிறாரு. முடிவு பரியந்தம் அதை தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.